ஓம். நாரதருக்கு பூம வித்யாவை சனத்குமாரர் வழங்கி கொண்டிருக்கிறார். பூமா என்பது பிரம்மம், பிரம்மம் என்பது கடவுள். அது நம்மிடம் ஆத்மாவாக இருக்கிறது. அதைத்தான் நாம் நான் என்று சொல்கிறோம். எனில் நான், அதுதான் ஆத்மா, அதுதான் கடவுள், அதுதான் பிரம்மம், அதுதான் பூமா. பூமாவை அறிந்து கொண்டால் நாம் கடவுளை அறிந்து கொள்கிறோம். கடவுளை அறிந்து கொண்டால் ஆத்மாவை அறிந்து கொள்கிறோம். ஆத்மாவை அறிந்து கொண்டால் ஒருவன் தன்னை அறிந்து கொள்கிறான். அப்போ நீங்கள் சொல்வதை பார்த்தா, நான் என்று நான் எதை சொல்லுகிறேனோ அது பூமா என்றது போல தெரியுதே. பூமா எப்படிப்பட்டது? பூமா கடவுள்னு சொல்லியிருக்கிறீங்க. கடவுள் பிறவாதவர், இரவாதவர், அளவற்றவர், ஆனந்த சுரூபமானவர், இப்படி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுதான் பிரம்மம். அதைத்தான் நீங்கள் பூமா என்கிறீர்கள். அதுதான் ஆத்மா என்கிறீர்கள். அதுதான் நான் என்று சொல்கிறீர்கள். இங்கே உனக்கு முரண்பாடு வருகிறதே. கடவுளோ பிறவாதவர், இரவாதவர், அழிவற்றவர், மூப்பற்றவர், ஆனந்தமே வடிவானவர். ஆனால் நானோ, நான் என்று சொல்கிற நானோ பிறப்பவன், இறப்பவன், மூப்பு அடைபவன். ஆனந்தம் எப்போதாவது ஒரு சமயம் விஷயங்கள் மூலம் கிடைக்கலாம், சாஸ்திரங்கள் மூலம் கிடைக்கலாம், அல்லது என்னுடைய சிந்தனையின் அனுபவத்தின் மூலம் கிடைக்கலாம். யோக ஆனந்தத்தின் மூலம் நான் கிடைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்திலும் மற்ற நான்கிலும் பார்க்கும் பொழுது நான் அல்பமாகத்தான் இருக்கிறேன். நான் பிறந்தவன், எனவே இறப்பவன், மூப்பவன். மேலும் நான் ஆனந்தத்தை எப்பொழுதாவது ஒரு முறை வெளியிலிருந்து பெறுபவன். ஆனால் பூமாவோ பிறவாதது, இரவாதது, மூப்பற்றது, அளவற்ற ஆனந்தம். அது ஆனந்தத்தை தன்னிலே வைத்திருக்கிறது, எதிலின்றும் பெறுவதில்லை. எல்லா விதத்திலுமே பூமா என்று சொல்லக்கூடியது எனக்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. அதை பூமா என்று சொன்னால் என்னை நான் அல்பம் என்று தான் சொல்வேன். இப்படி தான் எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதைத்தான் இப்போ நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், நான் என்கின்ற வஸ்து அறிவுடையதுன்னு. யாரும் நான் அறிவற்றவன் அப்படின்னு சொல்வதில்லை. அறிவற்றது நான் அறிவற்றதுன்னு சொல்லாது. ஏன்னா அது சொல்வதற்கூட அறிவு வேணும். ஒரு கல் நான் அறிவுடையது, அறிவற்றது என்று சொல்லாது. அறிவுடையவன் தான் நான் அறிவுடையவன்னு சொல்லலாம். எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் அந்த விஷயத்தில் அறிவற்றவன் சொல்லலாம். அறிவற்றவன், அறிவுடையவன் என்று சொல்லும் பொழுதே அந்த சொல்லுகின்ற வஸ்து அறிவுடையது என்று தெரியுது. இப்போ நம்மிடம் நான் என்று சொல்வதற்கு எது அருகதை உடையது என்று நம்ம பார்க்கணும். சாதாரண மக்கள்கிட்ட நான் என்று சொல்வதற்கு எது அருகதைன்னு அவன் மூலமே நம்ம கேட்கிறோம். இப்போ சொல்கிறோம், ஒருத்தன் முன்னாடி 2 மெழுகு சிலையை வச்சுருக்கிறாங்க. அதை துணி போட்டு மூடியிருக்கிறாங்க. அந்த துணியை ஒன்று நீக்கின உடனே அந்த அவன் உயரத்தில் இருக்கிற அந்த மெழுகு சிலை ஒன்று இருக்குது. இன்னொன்று முழங்கால் வழக்கு இன்னொரு சின்ன சிலையும் இருக்குது. 2மே மூடப்பட்டிருக்கிறது. அவன் மெழுகு சிலை துணியை எடுத்து பார்க்கும்போது, திரையை விலக்கி பார்க்கும் பொழுது அவன் தன்னையே கண்ணாடியில் பார்ப்பது போல இருக்குது. இது என்னையெல்லாம் செய்து வச்சிருக்கிறீங்க? இதே தலை, இதே மூக்கு, இதே வாய், என்னுடைய உருவம் இது நான் என்று சொல்கிறான். இதை நான் என்று சொல்கிறான். இன்னொன்றை திறந்து பாருங்கிறான். அதை திறந்து பார்க்குறான். அது முழங்கால் உயரத்தில் இருக்க ஒரு சிறுவன் அரைக்கால் நிஜார் போட்டுட்ருக்கிறான். ஒரு அரைக்கை சட்டை போட்டுட்ருக்கிறான். அவன் முகம் வேற மாதிரி இருக்குது, அவன் உருவம் வேற மாதிரி இருக்குது, அவன் உடுத்திய வேடை மாதிரி. இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது நான் அல்ல அப்படிங்கிறான். நன்றாக உற்றுப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் பார்க்கும் பொழுது இதுவும் நான் தான். நான் சிறு வயதில் 7 வயதில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி இருந்தேன். இதுவும் நான் தான், இதுவும் நான் தான். ரொம்ப சந்தோஷம், என்ன இது மாதிரி 2 சிற்பங்களை செய்து கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு. இதுவும் நீ என்கிறாய், இது 2 நீங்களா அப்படின்றார். இல்லை, இந்த உடம்பிலும் நான் இருந்தேன், இப்பொழுது இந்த உடம்பில் நான் இருக்கிறேன். ஓ,
அப்போ உடம்பு மாறும், ஆனால் நீ மாற மாட்டியா? உடம்பு, அந்த சின்ன உடம்பு இவ்வளோ பெரிய உடம்பாச்சு, அது வேறு இது வேறு என்கிறாய். ஆனால் அது இருந்தவன் நான், இதில் வாழ்கிறவன் நான் என்று சொல்லும் பொழுது உனக்கு நிச்சயமாக உடம்புக்கு உள்ளே இருப்பவன் தான் நான் என்று தெரிந்து கொண்டிருக்கிறாய். அந்த அளவுக்கு தெரிந்து கொள். அதை நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? எனக்கு தெரிந்த அறிவுப்படி, நான் படித்த புஸ்தகப்படி அது மனமாகத்தான் இருக்க முடியும். எனவே நான் மனம். நல்ல வேளை நான் சரீரம் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் 2 பொம்மையை காமிச்சு, இந்த 2 பொம்மைகளும் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது மாறாமல் அதிலும் இதிலும் இருக்கின்ற ஒரே பொருள் நான். இந்த உடல் இப்பொழுது இல்லை, இந்த உடல் அப்பொழுதும் இல்லை. அவனே இவன் என்று சொல்லும் பொழுது, அவன் இவன் என்று நான் சொல்வது என்னைத்தான், அது உள்ளே இருக்கின்ற அறிவு தத்துவம் என்று அவன் தெரிந்து கொள்கிறான். உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்களும் அறிவுடையவர்கள். அறிவு தத்துவம், உங்களுடைய அறிவு தத்துவம் எது என்று கேட்டால் உங்களுக்கு தெரிந்ததெல்லாமே மனம் என்று தான். அதை நாம் பொதுவாக மனம் என்றோம். ஆங்கிலத்தில் மைண்ட் என்று சொல்கிறார்கள். வேற்று மொழியில் அதுக்கெல்லாம் வேறு சொற்கள் இருக்கலாம். தமிழில் இன்னொரு சொல்லும் இருக்கிறது, உள்ளம் என்றும் சொல்வார்கள். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அந்தக்கரணம். அந்த கரணம்னோடனே, ஓ இந்த கரணம் வேறு அந்த கரணம் வேறு, அந்த கரணம் இல்லை. இது அந்த என்றால் உள்ளே, இது ஹுன்னு படிக்கணும், அந்த கரணம். தமிழில் எழுதும்போது இக்குன்னு போட்டுக்கிட்டேன். வடமொழியில் இது 2 புள்ளி வச்சோம்னா இந்த இஹுங்கிற சவுண்டை நம்ம கொண்டு வரலாம். அந்த கரணம் அல்லது அக்கண்ணாவை போடலாம். உள்ளே இருக்கின்ற அறியும் கருவி. இந்த மனத்தை தான் பொதுவாக எல்லாருமே நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது மனசு, மைண்டு, உள்ளம், அந்த கரணம். இதற்கு சுயமான சத்தா உண்டா, சுயமான ஸ்பூர்த்தி உண்டா என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சு போகிறோம். எனக்கு சத்தா என்றால் என்ன, ஸ்பூர்த்தி என்றால் என்ன என்று எனக்கு முதல்ல விளக்குங்க, அப்புறம் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஒரு பொருளை எடுத்து நாம் பார்க்கும் பொழுது இதனுடைய சத்து என்ன அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்பா இது என்னப்பா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இது மண் சொப்பு அப்படின்னா அவன் சொல்கிறான். அப்பா சொல்கிறாரு, இது எதனால் செய்யப்பட்டதுப்பா? ஏன்னா அது வரைக்கும் அவன் பிளாஸ்டிக்கில் செய்து தான் பார்த்துருக்குறான். இது கொஞ்சம் கனமாகவும் இதனுடைய தன்மையெல்லாம் வேறமாக இருக்கிறதுனால அவனுக்கு சந்தேகம் வருது. சின்ன குழந்தைங்க, இதெல்லாம் மாடர்ன் குழந்தைங்க. இது மண் சொப்புடா, மண்ணால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவனுக்கு நாம் என்ன தெரிவிக்கிறோம் என்றால், இந்த பானையின் சத்து மண் என்று சொல்லி தருகிறோம். வேறு யாராவது கேட்டோம்னா இந்த பொருள் என்னங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த பொருளின் சத்து கண்ணாடி என்று சொல்கிறோம், குவாட்ஸுன்னு கூட சொல்லலாம். இந்த பொருளின் சத்து என்ன என்றால் பஞ்சு என்று சொல்கிறோம். அப்போ சத்து என்பது அந்த பொருளின் ஆதார வஸ்து. அப்போது மனதினுடைய சத்து எதுன்னு கேட்குறோம். மனதின் சத்து எது? மனதுக்கு அறிவு இருக்கு இல்லையா, அதையும் கேட்குறோம். அந்த அறிவுத்தன்மை எங்கிருந்து வருது, எதனுடையதுன்னு கேட்குறோம். அது ஸ்பூர்த்தி. நான் ஏதாவது சொல்லும் பொழுது அது நீங்கள் விளங்கிக்கிறீங்க. இது என்ன அப்படின்னு நான் கேட்கும் பொழுது, இது 0 வாட் பல்பு, இது 0 வாட்டை தான் யூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. ரொம்ப அல்பமான குறைவான ஒரு வாட்டேஜை யூஸ் பண்ணுறதுனால இதை 0 வாட்டுங்கிறோம். ஆனால் இதுவும் ஒரு வாட்டேஜை யூஸ் பண்ண தான் செய்யுது. சரி, இது ஒரு பல்பு அப்படின்னு சொல்கிறோம். இதை புரிந்து கொண்ட உடனே நாம் உங்களுக்கு விளங்கிடுச்சு. இந்த பொருளை காட்டியதும் உங்களுக்கு இது ஒரு பல்பு, ஒரு விளக்கு, 0 வாட்டுன்னு நீங்கள் விளங்கிக்கிறீங்க இல்லையா? அந்த விளக்கத்துக்கு பேர் தான் ஸ்புரணம் என்று பெயர். உங்களுக்குடன் என்ன தோன்றுகிறதோ, என்ன ஏற்படுகிறதோ அது பேர் ஸ்புரணம்னு பேர். இதையே இந்த பொருளுக்கு முன்னாடி இந்த பொருளை கொண்டு வந்து வச்சோம்னா
இதை பற்றிய ஸ்புரணம் இதில் வருமா? இதில் வராது. ஏனென்றால் இதை ஸ்புரிக்கின்ற தகுதி இதற்கு இல்லை. இதுக்கு ஸ்புரிக்கின்ற தகுதி இல்லை. சரி, இது சொப்பு என்ன இது தெரிஞ்சுக்குமா? இதுக்கு தெரியுமா? இதுக்கிட்ட இதை பற்றிய ஸ்புரிக்கின்ற தகுதி இல்லை. அப்போ ஒரு பொருளுக்கு இருப்பு இருக்கலாம், சத்து இருக்கலாம், ஆனால் ஸ்புரிக்கின்ற தகுதியும் வேணும். உங்களிடம் அந்த உங்களுடைய உள்ளம் இருக்கிறது, அதற்கு ஒரு சத்து இருக்கிறது. அது என்னன்னு நான் சொல்ல போகிறேன். உங்களுடைய உள்ளத்திற்கு ஒரு சத்து இருக்கிறது, ஆனால் அதனுடைய ஸ்பூர்த்தி, அது விளங்கும் தன்மை இருக்குதே. எல்லா பொருளுக்கும் விளங்கும் தன்மை இல்லையே. எத்தனையோ பொருள் உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், அதெல்லாம் இருக்கிறது, சத்து இருக்கிறது, ஆனால் ஸ்பூர்த்தி இருக்கிறதா? அப்படி பார்த்தோம்னா இல்லை. எத்தனையோ பொருள் பார்க்கிறோம், இது இருக்கிறதுன்னு சொல்கிறோம், அதனால் சத்து இருக்கிறது. இருக்கிறதுனா சத்து. ஆனால் இதுக்கு அறிவு இருக்கிறதா? ஸ்பூர்த்தி இல்லை. இதுபோல் எத்தனையோ பொருளை நான் காட்டலாம். உங்களை தவிர மீதி எல்லாத்தையும் பார்ப்பதெல்லாமே உங்களுக்கு சத்து என்ற இருத்த தன்மை இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு ஸ்பூர்த்தி இருக்குதான்னா நீங்கள் சொல்வீங்க, இந்த கல், மண், தண்ணி இதுக்கெல்லாம் இல்லைங்க. ஆனால் ஆடு, மாடு, கொசு, மனிதர்கள், பசு இதுக்கெல்லாம் சத்தும் இருக்கிறது, ஸ்பூர்த்தியும் இருக்கிறது என்று சொல்கிறீங்க. அப்போது உங்களுடைய உள்ளத்திற்கு சத்தும் இருக்கிறது, ஸ்பூர்த்தியும் இருக்கிறது. அதனால் வெறும் சில பசங்களுக்கு பொருள்களுக்கு சத்து இருக்கிறது, ஸ்பூர்த்தி இல்லை. இது ஸ்புரணம் ஆவதில்லை. இதற்கு எதை சொன்னாலும் இதன் உள் எதுவும் ஸ்புரணம் ஆவதில்லை. ஸ்புரணம் என்பது புரிஞ்சுன்னா விளங்குதல்னு அர்த்தம். பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன, ஆனால் விளங்கி கொள்கின்றனவா? விளக்கம் உண்டா? விளங்குதா அப்படின்னு கேட்டோம்னா விளக்கு அதில் இல்லை, இருத்தல் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு தீபம் எரிகிறது, அங்கே தீபம் சத்தும் இருக்கிறது, விளக்கும் இருக்கிறது. ஏனென்றால் அது விளங்குகிறது, வெளியே தன்னை காட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் மற்ற பொருளை அது விளங்கி கொள்ளுமா என்றால் அதில் இல்லை, அதுக்கு ஸ்புரணம் இல்லை. அது விளக்குகிறது, ஆனால் தன்னை விளங்கி கொள்கிறதுனா இல்லை. அப்போ விளங்கி கொள்ளுதல் என்பது பேருக்கு ஸ்புரணம், அந்த தன்மைக்கு ஸ்பூர்த்தி என்று பெயர். இப்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மனம் என்கின்ற உங்களிடம் இருக்கின்ற ஒன்று இருக்கிறது இல்லை, அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உடலை பற்றி நிறைய தெரியும். உங்கள் உடம்புக்கு சத்து எதுன்னா, நான் சாப்பிட்ற சாப்பாடு அன்னம் தான் இதுக்கு சத்துன்னு தெரியுது. ஆனால் உடம்புக்கு ஸ்பூர்த்தி இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா உடம்புக்கு ஸ்பூர்த்தி இல்லை சார், ஆனால் சத்து மட்டும் இருக்குது. என் உடம்புக்கு சத்து வருது, ஆனால் அறிவுங்கிறது பார்த்தோம்னா உடம்புக்கு கிடையாது, என் உள்ளத்துக்கு தான் இருக்குது. ஓ, அப்போ உங்கள் உடம்புக்கு சத்து இருக்கிறது, ஆனால் ஸ்பூர்த்தி இல்லை. ஆனால் உங்களுடைய உள்ளத்திற்கு சத்தும் இருக்கிறது, ஸ்பூர்த்தியும் இருக்குதுன்னு தெரியுது. நான் கேட்கிறேன், உடம்புக்கு சத்து அன்னம்னு சொன்னீங்க, தெளிவாக சொல்லிட்டீங்க. ஸ்பூர்த்தி இல்லைங்கிறதுனால அதை பற்றி நான் கேட்க போகிறதில்ல. உங்களுடைய உள்ளத்திற்கு சத்து எதுன்னு தெரியுமா? தெரியாது சார். உங்களுடைய உள்ளத்திற்கு ஸ்பூர்த்தி எதனால் வருதுன்னு தெரியுமா? அதுவும் தெரியாது சார். சத்தும் ஸ்பூர்த்தி உடையதா உங்கள் உள்ளம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். எனக்கு அதை பற்றி விளக்கமே இல்லை சார் அப்படின்னு கேட்குறேன். இப்போ நம்ம சொல்கிறோம், எது ஒன்று தானே சத்தாகவும் தானே ஸ்பூர்த்தியாகவும் இருக்கிறதோ அது என்றும் அழியாது. தன் சுயசத்தான்னு பேர். தன் சத்திலே தான் இருக்கிறது. ஆனால் உடம்பு தன் சத்திலையாக இருக்கிறது, அன்னத்தை சார்ந்து அது இருக்கிறது. உணவு சாப்பிட்டால் சத்து கிடைக்குது, உணவு இல்லைன்னா சத்து போயிடுது. அப்போது உங்களுடைய உடம்புக்கு சுயம் சத்தாவா? இல்லைங்க. சரி, அன்னத்துக்கு சுயம் சத்தாருதா? அதுவும் இல்லை. அது நீர் விட்டு பயிர் விட்டு பயிர் வளர்ந்து தானியங்கள் வந்தால் தான் அதுக்கு சத்து உண்டாகும். அந்த தண்ணீரும் உரமும் இல்லைன்னு சொன்னால் தானியம் இருக்கும், அதில் சத்து இருக்காது. இப்போ சத்து என்பது எங்கேன்னு தேடி தேடி பார்த்தோம்னா ஒரு பொருளை சார்ந்து இருக்கிறது. நீ பார்க்கின்ற எல்லா பொருளுக்கும் இருக்கிறது இருக்குதுன்னு சொல்கிற, இதுக்கு சத்து இருக்குதுங்கிற. ஆனால் பானைக்கு சத்து மண், மண்ணுக்கு சத்து எது என்று கேட்டால் உங்களுக்கு தெரியாது. மண்ணுக்கு சத்து எதுன்னு கேட்டால் பள்ளிக்கூடத்து பசங்க அதனுடைய மண் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவான். மண் மாலிக்யூலுக்கு சத்து எதுன்னு கேட்டேன்னு சொன்னால் மண்ணுடைய அணுக்கள்னு சொல்லுவான். அது சிலிக்கா, ஏன்னா சிலிக்கா ஆட்டம்மா. சரி, அந்த அணுக்கு சத்து இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கும் சத்து இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவான். எங்கே இனிமேல் இதுக்கு சத்து எதுன்னு கேட்க முடியாமல் அதுதான் சத்துன்னு இருக்கிறோமோ அதுதான் ஸ்வயம் சத்தா. அது பேர் ஸ்வயம் சத்தா.
தன்னாலே தன்மகிமையாலே தானே இருப்பது ஸ்வயம் சத்தா. இப்போ நம்ம அறிவை கேட்போம். ஸ்பூர்த்தி, ஒருக்கு அறிவு இருப்பதாக சொல்கிறோம். உங்களுடைய செல்ஃபோனுக்கு கூட கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை அறிவு இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இனிமேல் உங்களுடைய செல்ஃபோனில் இமேஜ் படத்தை காட்டினாவே அந்த பொருளை என்னென்னு எல்லாத்தையும் விசாரித்து சொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு அறிவுத்தன்மை இருக்கிறதுனால அதுக்கு ஸ்பூர்த்தி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதனுடைய ஸ்பூர்த்தி எதுன்னு பார்த்தோம்னா அதனுடைய சாஃப்ட்வேர்னு சொல்வீங்க. அந்த சாஃப்ட்வேருக்கு ஸ்பூர்த்தி இருக்குதான்னு உங்களால் ஸ்பூர்த்தியை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அது ஸ்வயம் ஸ்பூர்த்தின்னு சொல்ல முடியாது. அப்போ ஸ்வயம் சத்தாவும் இல்லை பொருள்களுக்கு, ஸ்வயம் ஸ்பூர்த்தியும் இருக்குதான்னு கேட்டோம்னா ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு அறியும் தன்மை இருக்குதா? அறிவு போல தெரியுதே தவிர அதுக்கு அறியும் தன்மை இல்லைன்னு தெரியுது. அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய மனதிற்கு ஸ்வயம் சத்தா இருக்கிறதா, ஸ்வயம் ஸ்பூர்த்தி இருக்குதான்னு நம்ம கேட்டிருக்கிறோமா என்று கேட்டோம்னா இந்த கேள்வியை நாம் கேட்டதே இல்லை. விசாரித்து பார்த்தோம்னா தான் தெரியுது மனதிற்கு ஸ்வயம் சத்தா தானாக இருக்கும் தன்மை இல்லை. ஸ்வயம் ஸ்பூர்த்தி இருக்குதா? ரெண்டும் இல்லை. அது எப்படி சொல்கிறீங்க? ஒரு உதாரணத்தை நம்ம சொன்னோம். ஸ்வயம் சத்தான்னா அது எப்பொழுதுமே இருக்கும். ஸ்வயம் சத்தா இல்லாதது ஏதாவது கொடுத்தால் மட்டும் இருக்கும், கொடுக்கறதை நிறுத்திட்டோம்னா போயிடும். நாம் சாந்தோக்கிய உபநிஷத்தில் படிச்சிருக்கிறோம், சாப்பிட்ற உணவு தான் அன்னம் மாறி மனமாக மாறுகிறதுன்னு சொன்னாங்க. அப்போ அன்னம் தான் அதுக்கு சத்தாவாக இருக்கிறது. அன்னத்தை பிடிக்கிட்டோம்னா மனதினுடைய சத்து குறைந்து போவதை பார்க்குறோம். அப்போ அதுக்கு ஸ்வயம் சத்தா இல்லை, அன்னத்தை சார்ந்து இருக்கிறது. ஓ அப்படியா? ஸ்வயம் ஸ்பூர்த்தி இருக்குதா அப்படின்னா எப்பொழுதுமே அது அறிவுடையதாக இருக்கணும். ஆனால் எப்பொழுதுமே அறிவுடையதா? கனவுல ஒரு மாதிரி இருக்கிறது, நனவில் ஒரு மாதிரி இருக்கிறது, மயக்கத்தில் அறிவு இல்லாதது போல் இருக்கிறது. சில நேரங்களில் இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் அதனோட ஸ்பூர்த்தி தன்மையும் இல்லாமல் போகிறது பார்க்க. அப்போ உங்கள் உள்ளம் ஸ்வயம் ஸ்பூர்த்தியாக இருந்ததுன்னா எப்பொழுதுமே திறந்த கண்ணோடு விழித்து கொண்டு நினைவில் இருக்க வேண்டும். ஸ்வயம் சத்தா என்றால் அது எதையும் சாராமல் தன் மட்டும் தானாக இருக்க வேண்டும். அப்போ ஸ்வயம் சத்தா ஸ்வயம் ஸ்பூர்த்தி என்று சொல்லக்கூடிய தன்னிருப்பும் தன்னறிவும் உடையது மனமல்ல என்று கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அப்போது எனக்கு மனதின் சக்தி எதுன்னு சொல்லிக் கொடுங்க, மனதிற்கு ஸ்பூர்த்தி தருவது எதுன்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. இப்பொழுது அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். நம்முடைய உள்ளம் அல்லது மனம் மைண்டு அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய அந்த பதார்த்தத்துக்கு ஸ்வயம் சத்தா கிடையாது, ஸ்வயம் ஸ்பூர்த்தியும் கிடையாது. அப்படி என்றால் அது எதையோ சார்ந்து இருக்கிறது, எதனாலேயோ அதற்கு அறிவுத்தன்மை உண்டாகிறது. இப்போ மனம் இருக்கிறது, அறிவுடன் இருக்கிறது. அப்போது அறிவு, அதுக்கு உணர்வும் இருக்குது. அதனால் அதை சேர்த்து அறிவுணர்வுன்னு சொல்லுவோம். இது ஸ்பூர்த்தி. அது ஆளாளுக்கு ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று இருக்குது. உங்களுடைய மனம் வேறு, என்னுடைய மனம் வேறு. அப்போது அது எதனால செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா, அது சத்தா. அது சத்தா. இப்பொழுது கேள்வி, இந்த மனத்திற்கு எது சத்து தருகிறது, எது ஸ்பூர்த்தியை தருகிறது என்பது கேள்வி. இப்போ மனதை பற்றி இப்போ ஆராய்ச்சி நம்ம பார்ப்போம். மனம் என்பது என்ன? எதனால் ஆகப்பட்டது? தத்துவபோதம் போன்றதும் நம்முடைய சாந்தோக்கிய உபநிஷத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மனம் என்பது பஞ்சபூதங்களிலிருந்து தான் தோன்றியதுன்னு சொல்கிறோம். பஞ்ச பூதங்களிலே சத்துவகுண பூதங்கள்
தனித்தனியாக புலன்களாகவும் ஒன்றாக திரண்டிருக்கும் பொழுது மனமாகவும் மாறுகிறது என்று நம்ம பார்த்தோம். சத்துவ பூதங்கள் தனித்தனியாக தன்மாத்திரமாக ஐந்து புலன்கள் சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் என்று சப்தத்தை உணர்தல், ஸ்பரிசத்தை உணர்தல், ரூபத்தை உணர்தல், ருசியை உணர்தல், வாசனை உணர்தல், இதெல்லாம் தனித்தனி பூதங்கள். ஐந்து பூதங்களும் அது செய்து. ஆகாயங்கிற பூதம் சப்தமும், காற்றுங்கிறது ஸ்பரிசத்தையும், அக்னி என்பது ரூபத்தையும், நீர் என்ற ஆப்ப என்பது ரசத்தையும், நிலம் என்ற பிருத்திவி என்பது வாசனையும் உணர்கிறது. இதெல்லாம் மனசில் ஒரு பகுதி. இதெல்லாம் ஒன்றாக தேன்று, எல்லா சத்துவபூதங்களும் ஒன்றாக தேன்றிருந்தால் அதை அந்த கரணம் மனம் என்று சொல்கிறோம். இப்போ மனம் எதனால் ஆகப்பட்டதுன்னா பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்ட்டு நமக்கு தெள்ளன தெரிகிறது. சரி, இந்த பஞ்சபூதங்கள் எதனால் ஆனது அப்படின்னு பார்க்கணும். பஞ்சபூதங்கள் எதனால் ஆகப்பட்டது? இப்போ இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும். இப்போ பார்க்கும் பொழுது நாம் சற்று முன் சென்ற 15 கண்டங்களிலே பிரம்மத்தை காட்டித் தருகிறேன் என்று நாமரூபங்களில் ஆரம்பித்து கடைசியில் பிராணனில் வந்து முடித்தார். பிராணன் தான் பிரம்மத்திற்கு மிக அருகில் இருக்கின்ற, மிக சூட்சுமமாக இருக்கின்ற பிராணனை பிரம்மமாக நினைத்து தியானம் செய்யன்னு சொன்னார். அப்போது பிராணன் தான் பிரம்மத்திற்கு முதலில் உண்டான ஒரு பொருள். அந்த பொருளில் தான் மற்றது எல்லாமே உண்டாகியிருக்கிறது. எனவே பிராணனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பிராணன் என்பது ஒரு வகையான வாயு. நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த வாயுன்ற ஒரு சொல்ல பயன்படுத்துது உபனிஷத். அதை நம்ம கற்பனையோடு பார்க்க முடியாது. அது வாயு போன்றது. வாயுவின் தன்மை என்ன? எங்கு வந்தால் சரணித்தல், இங்கும் அங்கும் போகுதல், தனக்கு உருவமும் இல்லாதது, இடம்பெயர்தல், உருவமற்றதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். இதுவே நாடியாகவும் மாறும். வாயு நாடியாக மாறினால் இதுக்கு உருவம் வந்துடும், ஆனால் சலனம் இருக்காது. வாயுவாக இருந்தால் சலனம், அரூபம், ரூபம் இல்லை. நாடியாக இருந்தால் நிலைப்பு, ரூபம். எப்படி ஒரு பொருள் அரூபமாக ரூபமாக இருக்குது, சலனமாகவும் நிலையாகவும் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது இல்லை? இதான் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ்ன்னு சொல்ல குவாண்டமில் சொல்கிறாங்களே, அது அலையாகவும் இருக்குது, துகளாகவும் இருக்குதுங்கிறாங்க. நிலையாக இருந்தால் துகள், அலையாக இருந்ததுன்னா சலனம். அலையாக இருக்கும்போது அரூபம், துகளாக இருக்கும்போது ரூபம். ஒரே பொருள் ரெண்டு நிலையிலும் இருக்க முடிகிறது. அதனால் அது பேர் சலனமாக இருந்தால் அதை வாயு என்று பிராணனை சொல்கிறோம். அது நிலையாக ஒரு ரூபத்தில் இருந்தால் அதை நாடிங்கிறோம். வாயுவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நாடிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அது மெல்லிய குழாய்களாக இருக்கக்கூடியது. அந்த குழாய்க்குள்ளே என்ன போகும்னா வாயு போகும். அந்த வாயு யார்? அதுவும் பிராணன் தான். வாயு தான், நாடி தான் பிராணன், பிராணன் தான் நாடி. ஒரே வஸ்து இரண்டாகவும் இருந்து கொண்டு நமக்கு மனமாக அமைகிறது. இந்த பிராணன் எதனால் ஆகப்பட்டது? இதுதான் பஞ்சபூதங்களானது. பஞ்சபூதங்களும் பிராணனால் ஆகப்பட்டது தான். இப்போ பஞ்சபூதம்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பிராணனை தான் உண்டாக்குறார். பிராணனுடைய ஒரு வகை வடிவம் தான் ஆகாயம், பிராணனுடைய இன்னொரு வகை வடிவம் தான் காற்று, இன்னொரு வடிவம் தான் இப்படி இருக்குது. இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். நான் பார்க்கின்ற ஆகாயம், நான் பார்க்கின்ற காற்று, இதெல்லாம் ஸ்தூலமாக பஞ்சீகரணம் செய்யப்பட்டது. பஞ்சீகரணம் செய்யப்படாத பஞ்சபூதங்கள் எல்லாம் பிராணனாவாடியாகவும் வாயுவும் நாடியுமாக தான் இருக்கும். நாடி பிராணன் என்று புரிஞ்சுக்க. இப்போ இந்த மனதை
நாம் புரிந்து கொள்வதற்கு எப்போவுமே இந்த ஒரு உதாரணத்தை தான் பயன்படுத்த வழக்கம். இங்கே நீங்கள் பார்க்கின்ற நாடிகள், மெல்லிய நரம்புகள் எல்லாம் நாடின்னு வச்சுக்கோங்க. இந்த நரம்புக்குள்ளே என்ன பாய்ந்து கொண்டு இருக்கிறதுனா வாயு பாயுது. இது முழுக்க வாயு எப்படி பாய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம்? அதுக்கு ஒரு குறிப்பிட்ட திசையும் ஒரு 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 குறிப்பிட்ட வடிவமும் இருக்க தான் செய்யும். இப்போ ஏகமாக பாய்ந்ததுன்னா, இது உள்ள ஏகமாக கரண்ட் போச்சுன்னா நமக்கு தொட முடியாது, ஷாக் அடிக்கும். இங்கே தொட்டாலும் ஷாக் அடிக்கும், இங்கே தொட்டாலும் ஷாக் அடிக்கும். இங்கே இந்த நாடிகளுக்குள்ளே பிராணன் ஏகமாக பாய்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு சில இடங்களிலே கூடி குறைச்சலாக போகும் பொழுது அந்த இடத்துல மட்டும் நம்ம குறிப்பாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே இந்த நாடிகளிலே குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் ஒரு 5 வலையில் பிராணன் புகுந்தது ஓடிச்சுன்னு சொன்னால் மனதின் ஒரு விருத்தின்னு சொல்கிறோம். மனதில் ஏற்படுகின்ற ஒரு விருத்தி. இது என்னது? ஒட்டுமொத்தமாக மனசு. இந்த மனசு என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, மனதில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஒன்று உணர்வாக இருக்கும், உணர்ச்சி. இந்த உணர்ச்சிகள் 5. நிறத்தை உணர்கிறோம், அது பேர் நிற உணர்ச்சி. தொட்டு உணர்கிறோம், அது தொடு உணர்ச்சி. சப்த உணர்ச்சி, ருசி உணர்ச்சி, வாசனை உணர்ச்சி என்றதெல்லாம் உணர்ச்சிகளை நம்ம பார்க்குறோம். இதே சமயத்தில் நமக்கு இந்த உணர்ச்சி உள்ளே ஏற்படும் போது மனசில் ஒரு மாற்றம் ஏற்படும். கோபம் ஏற்படலாம், சில நிறங்களை பார்க்கும்போது சாந்தமாகலாம், சில நிறங்களில் பார்க்கும்போது நமக்கு பயம் உண்டாகலாம், சில சப்தங்கள் பயம் கொடுக்கும், சில சப்தங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போது இந்த உணர்ச்சிகளால் மனசில் இன்னொரு விதமான மாற்றம் ஏற்படுகிறது, அது உணர்வுங்கிறோம். இது 5 வகை. இந்த உணர்வுகளை எது வரைக்கும் 2 வகையான உணர்வு, ஆசுரி, தெய்வி. ஆசுரி என்பதையெல்லாம் கருப்புன்னு போடுவோம், தெய்வீங்கிறது வெளுப்புன்னு போடுவோம். இது மாதிரி உணர்வுகளை பிரிக்கிறோம். இந்த உணர்வுகளில் ஆசுரி என்பது கோபம், பயம், பொறாமை, வெட்கம், அவமானம், கடுகடுப்பு, கருமித்தனம், மன்னிக்காதத்தனம், பழிக்கு பழி வாங்குதல், இதெல்லாம் ஒரு உணர்வு. இதெல்லாம் மனசில் எழுகின்ற உணர்வு. இது உணர்ச்சினால தான் உண்டாகும். ஒருவரை பார்க்கிறோம், பார்க்கும்போது அந்த ரூபம் நமக்கு உள்ளே போகுது, அந்த ரூபத்தினால் ஒரு உணர்வு உண்டாகிறது. ஒரு உணவுப் பொருளை பார்க்குறோம், அந்த உணவுப் பொருளை வாசனை அல்லது ருசியை நமக்கு உணர்ந்த உடனே நமக்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷங்கிற ஒரு உணர்வு உண்டாகுது. அப்போ உணர்ச்சிகள் தூண்டுகின்றன, உணர்வுகள் தூண்டலால் வெளிப்படுகின்றன. இந்த 5 உணர்ச்சிகளும் ஒரு மனிதர்கிட்ட வரலாம் இல்லையா? ஒரு மனிதன் நம்மக்கிட்ட நெருங்கும் போதே துர்நாற்றம் அடிக்கலாம், அவர் தொட்ட உடனே நமக்கு கூசலாம், அவருடைய பார்வை நமக்கு அருவருப்பை கொடுக்கலாம். அப்போது அந்த நம்ம கண் பார்த்தது, கை தொட்டுது, மூக்கு வாசனை பண்ணுது, உனக்குள்ள உணர்வு என்ன வந்தது? அருவருப்புன்னு உண்டாகுது. இதே ஒரு ரோஜா மலர் எடுத்து பார்க்குறோம், கண் பார்க்குது, கை தொடுது, அது நோந்து பார்க்குது, உடனே மனசில் என்ன உண்டாகுது? வேறு உணர்வு. அது ஆஹா, இது ரம்மியமாக இருக்குது, ஒரு சாந்த உணர்வு உண்டாகுது. இப்படி உணர்ச்சிகள் உள்ளே தூண்டுகின்றன, உணர்வுகள் அதற்கு வெளிப்படுகின்றன. அப்போ கண் வழியாக ஒன்று சென்றால் நமக்கு இருந்து வெளிப்படுறது உணர்வு, உள்ளே போவது உணர்ச்சி. உணர்ச்சிகள் எல்லாம் மனதை தூண்டுகின்றன, உணர்வுகள் எல்லாம் அதற்கேற்றது போல வெளிப்படுகின்றன. அந்த வெளிப்படுதல கருப்பு நிறம் என்று சொல்லக்கூடிய ஆசுரி என்பது நான் இப்போது சொன்ன கோபம், பயம், காமக்ரோத, மோக, மத, லோபம் போன்ற. தெய்வி என்று வெளுப்பு என்று சொன்னமே, இந்த மனசில் இதுவும் வரும். இது அன்பு, கருணை, தயை, இரக்கம், பரிவு, விட்டு கொடுத்தல், மன்னித்தல், தானம் செய்தல், தியாகம் செய்தல், சாந்தமாக இருத்தல். இதெல்லாம் இதே உணர்வுகள் தான். இதுவும் மனசில் தான் உண்டாகுது. அப்போ மனசில் என்னென்ன உண்டாகுதுன்னு பார்த்தீங்க இல்லையா? உணர்ச்சி, உணர்வு, அடுத்தபடியாக அறிவு. இந்த உணர்ச்சி உணர்வு வந்த உடனே நம்மக்கிட்ட ஒரு அறிவு பிறகுது. என்ன அறிவு? இவர்கிட்ட நம்ம அதிகமாக நெருங்கக்கூடாது, இந்த பூவை நம்ம வாங்கி தலைக்க வச்சுக்கணும், இதை பூஜைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு அறிவு உண்டாகும். இது ரோஜா மலர், இந்த ரோஜா மலர் இது பன்னீர் ரோஜா, இது குண்டு ரோஜா, இது கருப்பு ரோஜா, இது காஷ்மீர் ரோஜா, இப்படின்னு ரோஜாவிலையும் நம்ம பார்க்குறோம். ஆப்பிளில் பார்த்தாலும் நிறைய பார்க்குறோம். இவ்வாறு அறிவும் உண்டாகுது. இப்போ இது உணர்ச்சி என்பதை
சென்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். உணர்வுங்கிறத எமோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அறிவுங்கிறத காக்னிஷன் சொல்கிறோம். விளங்கி கொள்ளுதல் அப்படின்னு அறிவு. இவ்வளோ தான் நடந்ததா? இல்லை, இருக்குது. சிந்திக்கிறோம், அதுவும் அறிவில் போட்டுடலாம். இன்னொன்று நினைவு இருக்குது, அது நினைவு. இவை அனைத்தும் உணர்ச்சி, உணர்வு, அறிவு, இந்த மூன்றுமே நினைவாக பதிகிறது. இதுவும் மனசில் தான் இருக்குது. மனசில் என்ன நடக்குதுங்கிறது இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. உங்கள்கிட்ட இதை தவிர வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் புலன்களால் உணர்ச்சி அடைகிறீர்கள். புலன்களுக்குள்ளே உள்ளம் தூண்டப்பட்ட உடனே உணர்வு வெளிப்படுகிறது. அதிலிருந்து ஒரு அறிவு பிறக்கிறது. அது நினைவில் பதிகிறது. இது தாங்க வாழ்க்கை. இந்த மனம், இந்த உணர்ச்சி, உணர்வு, அறிவு, நினைவு, நினைவுக்கு நான் போட்டு அத்தனையுமே இதில் தான் இருக்குது. இந்த ஒவ்வொன்றும் இதற்கு தான் நிகழ்கிறது. அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாடிக்குள்ளே பாய்கின்ற பிராணனாகத்தான் இருக்கும். நாடிக்குள் செல்கின்ற பிராணன் எங்கே போகுதோ, ஒருவேளை இந்த இடத்துல இருந்ததுனாக்கா உங்களுக்கு உணர்ச்சியாகவும், இந்த இடத்துலலாம் உணர்வாகவும், இங்கே அறிவாகவும், இது முழுக்க நினைவாகவும் வச்சுக்கலாம். அப்போது இது உணர்ச்சி, உணர்வு தூண்டப்பட்டது, இது இந்த அதனோட அறிவு பிறக்கிறது. நான் இதெல்லாம் அறிந்து கொண்டேன்னு நினைவில் இருக்குது. இது அத்தனையும் இருக்கிறதுனால அனைத்துமே நாடி பிராணன். நாடியில் பயணம் செய்கின்ற வாயுவின் சலனம்தான் நமது மனம். அதுதான் மனநம் எப்போவும் சலனித்துக்கிட்டே இருக்குது. மனத்தின் தன்மை இயக்கத்திலே இருக்குது. மனம் இயங்காத நேரமே கிடையாது. தூக்கத்தில் கூட நமக்கு ஒரு இயக்கம் இருக்கிறது. அங்கே உணர்ச்சி இல்லை, உணர்வு இல்லை, அறிவு இல்லை, நினைவும் இல்லை. ஆனால் ஒரு விருத்தி இருக்குது. இதெல்லாம் இல்லைங்கிற விருத்தி இருக்குது. நான் எதையும் உணரவில்லை, எதையெல்லாம் என்னோடய உணர்ச்சியிலும் இல்லை, நான் எதையும் அறியவில்லை, நான் எதையும் மறந்து போனேன், எனக்கு நினைவும் வரவில்லை, சிந்திக்கவும் இல்லை அப்படின்னு இல்லைங்கிற ஒரு நரம்பு நாடிக்குள்ளே போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது அபாவ பிரத்யம், விருத்தி என்று சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு நரம்புலையும் இந்த பிராணன் பாயும் பொழுது அதுக்கு உண்டான ஒரு தன்மையை பெறுகிறது. இந்த மேல் பகுதி வரைக்கும் நான் உணர்ச்சின்னு சொன்னேன், இது வரைக்கும் நம்ம உணர்வுன்னோம், இது வரைக்கும் அறிவுங்கிறோம், இது சித்தங்கிறோம். இங்கே எங்கேயும் இந்த நாடி பிராணனில் செயல்பட்டால் இங்கே நினைவிலேருந்து வெளிவருகிறதுன்னு அர்த்தம். இங்கே இப்போ நடைபெறுதுன்னா அறிவில் ஏதோ ஒரு புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, விளங்கி கொண்டிருக்கிறாரு அப்படின்னு. இங்கே என்னும்போது அவர் கோபத்தில் இருக்கிறாரு அல்லது அன்பில் இருக்கிறாரு என்ற உணர்வுகள் இருக்கிறது. இங்கே அவருடைய கண்கள் திறந்து ஏதோ பார்த்து கொண்டிருக்கிறது, காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று உணர்ச்சி. இது அத்தனையுமே நாடியில் பாய்கின்ற பிராணனின் சலனம். நாடி நகரதில்லை, அதுக்குள்ளே பாய்கின்றது தான். ஒரு சேனலுக்குள்ளே இந்த பிராணன் போவதை தான் நாம் அறிவென்றும் உணர்வென்றும் இதெல்லாம் பார்த்தா இயக்கமாக தான் இருக்குது. இதை நீங்கள் முதல்ல ஃபண்டமெண்டலாக புரிஞ்சுக்குங்க. இது புரிஞ்சுக்கிட்ட உடனே இன்னொரு சொல்ல போகிறேன். இது அத்தனையும் விருத்தின்னு சொல்வேன். இங்கே நடக்கிறதெல்லாம் உணர்ச்சி விருத்தி, இங்கே நடக்கிறது உணர்வு விருத்தி, இங்கே நடப்பது அறிவு விருத்தி. இது சித்த விருத்தி. நினைவுக்கு சித்தம் பேர். இப்போ பேரை மாற்றி சொல்லுவோமா? இந்த இடத்த நினைவுங்கிறத சித்தம்னு சொல்லுவோம், அறிவுங்கிறத புத்தின்னு சொல்லுவோம், உணர்வுங்கிறத மனம்னு சொல்லுவோம், மேலே இருக்கிறத புலன்னு சொல்லுவோம். புலன், மனம், புத்தி, சித்தம் என்று இந்த மனம் இவ்வாறு செயல்படுது. எல்லா உயிரினங்களுக்கும் இந்த உணர்ச்சி பகுதி உண்டு. கூட குறைச்சலாக இருக்கலாம், சிலது கண் இல்லாமல் இருக்கலாம், சிலது சப்தம் நல்லா கேட்கலாம், சில சப்தம் கேட்காது, ருசி இருக்கலாம். மண்புழுக்கு ருசி மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, தொடு உணர்ச்சி இருக்கலாம். இந்த உணர்வு பகுதி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் உணர்வு இருக்கும். வெள்ளையும் இருக்கும், கருப்பும் இருக்கும், அசூரியம் இருக்கும், தெய்வீகம் இருக்கும். இதெல்லாம் இருந்து தான் எல்லாமே பிறக்கின்றன. ஆனால் இந்த பகுதி மட்டும் மனிதனுக்கு சிறப்பு. மற்ற எல்லா உயிரினுக்கும் இது ரெண்டு தான் கொடுத்துருக்கிறார். அதால் உணர்ச்சியை அடைய முடியும், உணர்வை வெளிப்படுத்த முடியும், இதை வைத்துக்கொண்டு செயல்பட முடியும். இந்த செயலும் இதில் தான் இருக்குது, அது பின்னாடி பார்ப்போம். இது கீழே இருக்கக்கூடிய புத்தி பகுதியும் நினைவு பகுதியும் அதுக்கு செயல்படுவதில்லை, இருக்குது. ஆனால் அதுக்கு செயல்படுவதற்கு வேண்டிய சரீரம் இல்லை.
இது மனம். ஆனால் இது எந்த சரீரத்துக்குள்ளதுன்னு பார்க்குறோம். இவ்வளோ பெரிய மனசை கொண்டு போய் எறும்புக்குள் வைக்க முடியுமா? அப்போ எறும்புக்குள்ளே இது போகும்பொழுது எறும்புடைய தலை அளவுக்கு சுருங்கிடும், உடம்பு அளவுக்கு சுருங்கிடும். மனிதனுக்கு வரும்போது என்னுடைய உச்சந்தலை கால் வரைக்கும் இது விரிஞ்சிடும். யானைக்குள்ளே இது இருந்ததுன்னா யானை மாதிரி இருக்கும். நாடி பிராணன் எந்த சரீரம் இருக்குதோ அந்த சரீரம் முழுக்க நிரம்பிடும். ஆனால் இந்த திரட்சி மட்டும் இதய ஸ்தானத்தில் இருக்கும். இதுலேருந்து பிரிகின்ற நரம்பு மட்டும் உடம்பு முழுக்க போகும். அப்போ நினச்சி பாருங்கள், எறும்பின் தலையில் நாம் இந்த நாடி பிராணன் தொகுப்பு எவ்வளோ வைக்க முடியும்? அதனால் அதுக்கு உணர்வு இருக்கும். நம்ம மிதிச்சிட்டோம்னா நல்லா கடிச்சிடும், நறுக்குன்னு கோபம். உணர்ச்சி இருக்கும், என்னென்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது ருசி இல்லாமல் இருக்கும். ஆனால் புத்தியோ அறிவோ அதோட தலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு புத்தியும் இல்லை, அறிவு நினைவும் இல்லை நினச்சிக்காதீங்க. இருக்கிறது அந்த உடலில் அந்த ஜீவன். இந்த ஜீவன் அதை அனுபவித்து போதனால அறிவை வைத்துவிட்டு நினைவை வைத்துவிட்டு தான் அது இருக்க முடியும். மனிதன் வரும்பொழுது இதே ஜீவனுக்கு அறிவும் புத்தியும் வேலை செய்யும். அப்போது படிப்படியாக எறும்பு மனுஷனாச்சா? இல்லை. மனிதனுக்கிட்ட இருக்கிற இதே பொருள் தான் எறும்புக்கிட்டையும் இருக்கிறது. அது செய்த பாவம் அந்த உடம்பில் சிக்கிக்கொண்டு அறிவு உணர்ச்சியும் உணர்வு மட்டும் பெற்று அறிவு நினைவு இல்லாமல் வாழ வேண்டியிருக்கிறது. கொஞ்ச காலம் வாழ்ந்து அனுபவத்தை பெற்ற பிறகு மறுபடியும் இன்னொரு சரீரத்துக்கு செல்லும். இவ்வாறு டிரான்ஸ்மைக்ரேஷன் சொல்லக்கூடிய ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு செல்வதெல்லாமே இந்த நாடி பிராணன் என்ற மனம்தான். இதுதான் ஜீவன், இதுதான் சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்முடைய கேள்வி, இவ்வளோ பெரிய லெங்க்தி டாக்கில் நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா, இதுதான் மனம்னா இதோட சத்தா என்ன, இதோட ஸ்பூர்த்தி என்ன என்பது தான் இப்போ கேள்வி. இப்போது இது எதனால் ஆகப்பட்டதுங்கிறது தானே சத்தா. ஆனால் நாடியினால் ஆகப்பட்டது, அது சத்தா புரிஞ்சிட்டோம். இதுக்கு உணர்ச்சி உணர்வு அறிவு நினைவுன்னு சொல்கிறீங்களே, அது ஸ்பூர்த்தி தானே, விளங்குகிறதே. அது எதனால் உண்டாகுது அப்படின்னு சொன்னால் அது பிராணனால் உண்டாகுதுன்னு வைங்க, சலனத்தினால் உண்டாகுது. அப்போ சத்தா ஸ்பூர்த்தி ஆகுது, பிராணனும் நாடியும்னா. இப்போ பிராணன் நாடிக்கு சத்தா ஸ்பூர்த்தி என்னன்னு கேட்கலையும். பிராணனுடைய சத்தா பிரம்மம், சைதன்யம், கடவுள், ஆத்மா, அதுதான் பூமா. ஸ்புரணம்னு சொன்னீங்களே, இந்த உணர்வு உணர்ச்சி அறிவு நினைவெல்லாம் அது பிராணன் சலனம்னு சொன்னீங்களே, அதனுடைய ஸ்பூர்த்தி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா அதுவும் அதே கடவுள், பிரம்மம், பூமா, ஆத்மா, அதுதான் ஆத்மா, அதுதான் நான். இப்போ மனதிற்கு ஸ்வயம் சத்தா கிடையாது, ஸ்வயம் ஸ்பூர்த்தி கிடையாது. ஆனால் அதுக்கென்று நாடி பிராணால் செய்யப்பட்ட ஒரு வடிவம் இருக்கிறது. ஆனால் இதுக்கு சத்தாக இருப்பதும் ஸ்பூர்த்தியாக இருப்பதும் எதுன்னு கேட்டோம்னா அதுதான் பூமா. அப்போ பூமாவுக்கு தான் சத்தா ஸ்பூர்த்தி, ஸ்வயம் சத்தா ஸ்வயம் ஸ்பூர்த்தி. ஆனால் இதுக்கு ஸ்வயம் சத்தா கிடையாது, ஸ்வயம் ஸ்பூர்த்தியும் கிடையாது. அதனால் இது அல்பம். பூமா பிரம்மம், பிரம்மத்துக்கு பூமான்னு சொல்கிறோம், அளவற்றது. ஸ்வயம் சத்தா ஸ்வயம் ஸ்பூர்த்தியும் முடியாது. ஆனால் இந்த அல்பத்துக்கு ஏன் இது அல்பம்னு சொல்கிறோம், இதுன்னா புரிஞ்சிக்க வேணும். ஏன்னா இதனுடைய சத்தா ஸ்பூர்த்தி இதுக்கு சுயமாக இல்லை, கடன் வாங்கியதில் இருக்குது. மேலும் இதில் உணர்ச்சி உணர்வு அறிவு நினைவெல்லாம் இருக்குது. ஆனால் ஸ்வயம் சத்தாவாக இருக்கக்கூடிய ஸ்வயம் ஸ்பூர்த்தியாக இருக்கக்கூடிய பிரம்மத்தில் உணர்ச்சி உணர்வு அறிவு நினைவு என்ற விகல்பங்கள் எதுவுமே கிடையாது. அப்போ என்னதான் அது? அது சத்தா ஸ்பூர்த்தி மாத்திரம், அது மாத்திரம் இருக்கிறது. அதை பற்றி மேலும் நாம் அடுத்த வகுப்பில் புரிந்து கொள்வோம்.